18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இப்போது உனக்கு பண உதவி தேவைப்படுது. அதனால உன் வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கு. அதை கட்ட முடியல, இதை சரி செய்ய முடியல, அதை தீர்க்க முடியலன்னு இந்த பணத்தினாலேயே பல பெரும் பிரச்சனைகள் உன்னை ஆட்கொண்டு உன்னை அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தவிக்க விடுறத பார்த்தனாலதான் உனக்கு தேவையான பணத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை நினைச்சுக்கிட்டு இதை தொட்டினா அது தானாகவே உன் வாழ்வில் உன்னை நோக்கி வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. 2 நாள்ல உன்னுடைய எல்லா பண தேவைகளும் தீரும்படி ஏதாவது ஒரு இடத்துல நீ எதிர்பார்க்காத நபரின் மூலமாக உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேரும். வீட்டுக்கு வர்ற லட்சுமியை வேணாம்னு சொல்லாம நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு உன் வாழ்வில் வரக்கூடிய சந்தோஷத்தை, சொர்க்கத்தை, சொந்தத்தை எல்லாத்தையுமே சொத்துக்களாக அனுபவிச்சுக்கோ. நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் தரப்போறேன். உன் வாழ்க்கை பாதையில் இப்போது தடைகளாக இருக்கும் அனைத்தும் இன்றே உன்னை விட்டு விலகும். நீ என் மேல எவ்வளவு அன்பும் பக்தியும் கொண்டு வணங்குகிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ எந்த அளவுக்கு என்னை நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்றியோ அந்த அளவுக்கு அதை சிறப்பாய் வெற்றிகரமாய் நான் முடிச்சு கொடுப்பேன். உனக்குன்னு படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ தவமிருந்து என்கிட்ட கேட்டதையும் உனக்காக நான் செஞ்சு தருவேன். எல்லா கஷ்டத்திலும் நீ என்னையே முழுசா நம்புன. அப்படி இருக்கும்போது நீ சிந்தின கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றுவது தானே சரியாக இருக்கும். நீ என்னையே நம்பி வணங்கி வருகிற என் அன்பு பிள்ளை, இத்தனை நாளா நரக வேதனையை, காசு கஷ்டத்தையும், பண கஷ்டத்தையும், மன கஷ்டத்தையும் அனுபவிச்ச உனக்கு இனி எல்லா மனக்குமுறல்களும் தீர்ந்து சந்தோஷம் உண்டாகும். உன் வாழ்க்கையில கர்மாவின் தீவிரத்தை குறைச்சிட்டேன். சீக்கிரமே உன் கர்ம வினைகள் காணாம போக போகுது. கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் விதியையும் மாற்றி அமைச்சு உனக்கான சந்தோஷத்தை தந்திடுவேன் என் செல்வமே. இன்னைக்கு வேணும்னா உனக்கு அன்பு காட்டுறதுக்கு நிறைய பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாரும் எல்லாமும் உன்னை தேடி வருவாங்க. உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்களும் சில பேர் இருக்காங்க. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டாலும் இந்த கருப்பசாமி என்னை நீ முழுவதுமாக நம்பினாய். அப்படி இருக்கும்போது அதற்குரிய பலனை கொடுத்துதானே ஆகணும். வைரம் போன்ற என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை சாதாரண கண்ணாடி கல்லு, கூழாங்கல்லு நினைச்சவங்களுக்கு நீ யாருங்கிறத தெரிய வைக்கும் விதமாக உன் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க போறேன். நான் உன்னை வைரமாக பட்டை தீட்டுவதற்காக தான் இதுவரைக்கும் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து அனுபவங்களையும் உனக்கு கொடுத்தேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையானதுகளை செய்ய தயாராகத்தான் இருக்கிறேன். என்றும் நானே உனக்கு நிரந்தரம். உன்னை விட்டு போனதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. அதை விட உயர்ந்த விஷயங்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எங்கும் எதிலும் எல்லா இடத்திலும் பொறுமையாக இரு. ஒருபோதும் கோபப்படாதே. நான் உன் கூடவே இருந்து உனக்கு வர வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க செய்வேன். என்னெல்லாம் எனக்காக செஞ்சியோ அது எல்லாமே பல மடங்காக உனக்கு நன்மைகளை கொடுக்கும். உன் மனசுல இருக்கிற குழப்பத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். நீ ஒரு விஷயத்தை மட்டும் சரியா புரிந்து கொள்ளேன் செல்வமே. நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னா, உன் மனசுல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும். எப்போதுமே மனசுக்குள்ள கருப்பசாமின்ற என்னுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லு. கருப்பா துணைன்னு சொன்னாலும் போதும். அப்படிப்பட்ட ஒரு சிறு இடத்தை கேட்கும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில என்னால முடிஞ்ச எல்லா நன்மைகளையும் உனக்கு செஞ்சு தருவேன். உன்னால என்ன நினைக்க முடியுமோ, எப்போது நினைக்க முடியுமோ அப்போது நினைத்தால் கூட போதும். நீ முழுமையாக என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தீனா அதன் பலனாக அமிர்தம் போன்ற இனிமையான சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க. அதே நேரத்துல நீ செஞ்ச நல்லதாலும் உன்னுடைய இரக்க குணத்தாலும் எத்தனையோ பேர் உன்னை ஏமாத்தியும் இருக்காங்க. இந்த கலியுக காலத்துல இரக்க குணத்தில் ஏமாந்து போனவர்கள் தான் அதிகங்கிறத நீயும் புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் உன்மேல் வீணாக பழி சுமத்துவர்களையும் மனதார மன்னித்து விடு என் செல்வமே. என் பிள்ளையான நீ கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டு வேதனைப்படுவதை சும்மாவே என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதற்கு பதிலாக அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒட்டுடு. உனக்கு கண்ணீரை உருவாக்கியவர்களும்
கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக நிம்மதியாக இரு. உன் மனசுல வைராகியத்தை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக என் செல்வமே. உன் நல்ல மனசுக்கு இப்போதைக்கு நான் தற்காலிகமாக ஆதரவு தருகிறேன்னு மட்டும் நினைச்சிடாத. இது நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம். உன்னுடைய வருங்காலத்தில், உன்னுடைய பிற்காலத்தில் தீமைகளை தாங்கக்கூடிய, தீமைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய சக்தியை உனக்கு கொடுப்பேன். எல்லா காலத்திலும் தீமை தராத ஆறுதல், எல்லா காலத்திலும் உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய ஆறுதலாக இந்த கருப்பசாமி நான் தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசுக்கு எப்போ கவலையா இருந்தாலும், நீ செய்யும் செயல்களில் கவனம் குறைகிறதுனாலும் உடனே இந்த கருப்பசாமியை நினச்சிக்கோ. சில சமயம் மனசு இப்படிதான். ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக யோசிக்கும் போது செய்யும் செயல்கள் எல்லாம் கவனச்சிதறலாக தப்பாகவே இருக்கும். எதையாவது யோசிச்சுக்கிட்டு எதையாவது கீழே கொட்டிடுவ, இல்லைன்னா கீழே போட்டு உடைச்சிருவ, அல்லது தப்பாகவே செஞ்சிருவ. அதனால தான் மனசில் கண்டதையும் எப்போவுமே யோசித்து குழம்பாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போதும் மனசளவில் தைரியமாக தெளிவான ஆளாக நீரு. எல்லா கஷ்டங்களையும் போக்கி எல்லா சிக்கல்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை உன் அப்பன் கருப்பசாமி நான் நடத்துகிறேன். இன்னும் நீ வாழ்க்கையில் போக வேண்டிய தூரமும், வாழ வேண்டிய வாழ்வும், அடைய வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்கு. இன்னுமே நீ தோற்கவில்லை என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஒரு அனுபவம் தான். இன்னும் நீ நிறைய வெற்றிகளை பார்க்க போற. நடந்ததே நினைச்சு வருத்தப்பட வேணாம். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக இருக்கும். நான் உன் கூடவே இருந்து உன் கையை விட்டு போனவைகளை விட சிறப்பானவைகள் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் நீ கடந்து வந்துட்ட. இனி வரக்கூடிய காலம் நிச்சயமாக பொற்காலமாகத்தான் உனக்கு இருக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களால் நீ மனமுடைந்து போய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாத்தையும் சரி செய்ய இப்போது நான் வந்துவிட்டேன் தானே. உனக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து மனத்திற்கு அமைதியையும் கொடுக்க போறேன். இனிமே உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் விலகி நிற்க மாட்டேன். என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள நான் இருந்து உன் மனசை தூய்மையாக்கி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க போறேன். உன்னை புரிந்து கொள்ளாமல் பிரிந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், உயிருக்கு உயிரான உன் உறவுக்கும் உன்னுடைய உண்மையான அன்பையும் தியாகத்தையும் புரிய வச்சு உன்னை நோக்கி வரும்படி நான் செய்ய போகிறேன். அதற்குரிய காலம் இப்போ வந்துடுச்சு என் செல்வமே. நீ என்கிட்ட படித்த எல்லா கண்ணீருக்கான பலனையும், கஷ்டத்திற்கான பலனையும் இப்போது அற்புதமானதாக கொடுக்க போறேன். நீ முழுமையாக உன்னையே நம்பி இருக்கின்றால் போதும். யாரையும் இதற்கும் எதிர்பார்க்காதே. உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும், உன்னுடன் சும்மாவே நட்பு கொண்டு போலியாய் நடிப்பவர்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காமல் பொறுமையாக உன்னுடைய வேலைகளை செய். என்னுடைய பார்வை எப்போதுமே உன்னை நோக்கி தான் இருக்கு. நீ இழந்தது எல்லாவற்றையும் மீண்டும் உன்னிடமே வந்து சேர்க்கும் வரையிலும் நான் ஓய மாட்டேன் என் செல்வமே. உன்னை நாடி வருவது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இது நடக்கல, அது நடக்கல நினைச்சு நீ கவலைப்படாதே. உனக்காக நான் வந்து நிற்பேன். நீ என்னை தேடி வரல, நான் தான் நீ என்னை நோக்கி வரும்படி உனக்கு சில விஷயங்களை நடத்தினேன். உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க மத்தியில, உன்னை தப்பா இழிவா பேசினவங்களுக்கு மத்தியில, நீ எல்லாம் வாழவே மாட்டேன்னு அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் பேசினவங்களுக்கு மத்தியில, தந்திரங்கள் செய்து சூழ்ச்சி செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் மத்தியில, அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர வைப்பேன். என்ன மீறி என் பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது. எந்த மந்திர சக்தியும் நெருங்கவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கான பாதையை நான் உருவாக்குறேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் மிகவும் உயர்ந்ததல்லவா? இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட கண்கலங்க கூடாது. பெற்றவர்கள் இல்லாமல் தவிக்கும் குழந்தையை போல இந்த கருப்பசாமியை பார்க்க முடியாம நீ தவிச்சதும், உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாம நான் தவிச்சதும் எல்லாமே போதும். இப்போது நான் உன் கூடவே இருந்து நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன். உன் வாழ்க்கையில உன்னிடம் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நீ நன்றி சொல். உனக்கு தேவையானது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். அது மட்டுமல்ல, என்னை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்கிற உன்னுடைய நல்ல விஷயத்திற்கும் உன் நல்ல வாழ்க்கைக்கும் பலனாகத்தான் மாபெரும் வெற்றியை கொடுக்க போறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த கருப்பசாமி என்னை மட்டுமே நம்பு. நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்படாம இன்னைக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இரு.
நிச்சயமாக உன் வேண்டுதல்களை சீக்கிரமே நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறப்போகுது. இந்த கருப்பசாமி உன் கூட இருக்கும்போது நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அதையும் தாண்டி உன்னை ஜெயிச்சு சாதிக்க வைப்பேன்றதை மறந்துடாதே. பொறுமையும் பக்தியும் இப்போது அதற்கான பரிசு கொண்டு வந்திருக்கு.